ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் மினிட்ஸ் சேனல். நீ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா இந்த 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டில் ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போக்கோ, ரெட்மி, ஐக்யூ, விவோ, ரியல்மி, நார்சோ இந்த மாதிரி. இப்போ அமேசானில் ஐக்யூங்கிற பேரில் லான்ச் பண்ணுறேன்னா அதே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா விவோங்கிற பேரில் லான்ச் பண்ணுவான். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சில மொபைல்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொல்றேன் அப்படின்றதுக்காகலாம் இது உங்களுக்கு பெஸ்ட்டான மொபைல் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட்டும் எனக்கு தேவை, இந்த மாதிரி பெட்டரான கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ரியல்மி பிராண்ட்ல நீங்க ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரியல்மி GT60 அப்படிங்கிற மாடல் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்ல LTPO OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. உங்களுக்கு ப்ளூடூத் 5.3, Wi-Fi 6, NFC அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளியே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 120 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்றாங்க. அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7+10 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் கூட பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிட்ட போகுது. இதை வச்சு நீங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கேமுக்காக மொபைல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா இந்த மொபைல் சூஸ் பண்ணலாம். இப்போ கேமரா பார்க்கும்போது டியூல் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP சோனி லைட் 600 சென்சரோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள். அதுவே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் சோனியோட கேமரா தான். இப்போ கேமரா பேஸ் பண்ணி மொபைல் பார்த்துட்டு இருக்கனால கூட இந்த மொபைல் நீங்க தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பேங்க் ஆஃபர் எல்லாம் வச்சு வாங்கும்போது உங்களால 26,000 இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ H50 Pro. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போனுக்கான எல்லா ஸ்பெக்ஸுமே கொடுத்து வச்சிருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்ல POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் 5.3, NFC, Wi-Fi 6 அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்க 12GB RAM வேரியன்ட் வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு 120 வாட் கிடைக்கும். அதுவே 8GB RAM வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இதோட கேமரா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ரைட் செட்டப் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மூணாவதா பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் மேக்ரோ எடுத்துக்கிற மாதிரி 2-in-1 கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ கேமராக்காகவும் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 31,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங், IP ரேட்டிங், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஆஃபர் டைம்ல எல்லாம் வாங்கணும் போது உங்களுக்கு 30,000 இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இப்போ நான் சொல்ல போற மொபைல்ல பாத்தீங்கன்னா போக்கோ F6 5G. இப்போ இதுல 6.67 இன்ச்சஸ்ல 1.5K ரெசல்யூஷன்ல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 90 வாட்க்கான டர்போ சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இப்போ இதுல பர்ஃபார்மன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8+3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இவங்க மெயினா இந்த கேமர்ஸ்க்காகவே இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஆன்டிடூ ஸ்கோர் கூட பாத்தீங்கன்னா 1.5K மேலேயே கிடைக்கும். இதுல கேமரா பாத்தீங்கன்னா டியூல் செட்டப் கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவும் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டீசென்டான கேமரா தான் கிடைக்கும். இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கரெக்டா 25,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்,
போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ளோட்வேரும் இருக்கக்கூடாது, ஒரு கிளீனான ஓஎஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைலை தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நத்திங் 2A+ அப்படிங்கிற மாடல் தான். இதில் உங்களுக்கு 6.7 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடாப்டர் வந்து வராது, நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7350 Pro அப்படிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக வந்து இருக்கும். இப்போ கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூல் செட்டப் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது இன்னொரு 50 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாவே வந்து நல்ல கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,999 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கேமராக்காகவே வந்து ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து சாம்சங் பிராண்ட்ல ஒரு மொபைல் இருக்கு, சாம்சங் கேலக்ஸி S23 FE அப்படிங்கிற மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த கேமரா ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து செம்மையா வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தான் ஒரு டவுன்கிரேட். மற்றபடி கேமராக்காகவே ஒரு மொபைலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் எல்லாம் வச்சு வாங்கும்போது உங்களால் வந்து 30,000 கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வந்து இனிமே கூட ஒரு 2-3 மொபைல் வந்து இருக்கு. மோட்டோ S50, Honor 200 5G, IQ Z9S Pro அப்படிங்கிற மொபைல் வந்து இருக்கு. எனக்கு பெஸ்ட்னு பார்த்ததுன்னா இந்த 4 மொபைல் தான். இந்த 4 மொபைல்ல வந்து நீங்க எந்த மொபைல் வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த டைம்ல வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து தேவை, இந்த மாதிரி பெட்டரான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்ததுக்கு டெக்னிக்ஸ் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.